இப்போ ராசிக்கு 10 கூடையவன் அப்படின்னு சொல்லும் பொழுது புதன். ஸோ இந்த புதன் வந்து கொஞ்சம் ஃபேவராக 11ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. சரி, ஜாப் எப்படி இருக்கும், இல்லை வந்து ஒருத்தங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க, ஒருத்தர் சுயமாக தொழில் பண்ணுறாரு அப்படிங்கும்போது வருமானம் எப்படி இருக்கும் இந்த மாதம், இதுதான் வந்து பெரும்பாலானவர்களுக்கு கேள்வியாக இருக்கும். ஸோ வேலை, வருமானம், சொந்தத்தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஸோ வரக்கூடிய அவுட்புட் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வருமானம் வரும். பட் ரொம்ப ஜாஸ்தி வருமா கம்மியாக வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சொற்ப வருமானத்தை ஒரு இன்கம் வந்து ஸோ கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து அவ்வளோக்கா ஃபேவரபுளாக இல்லை கன்னிராசிக்கார நேயர்களுக்கு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா தடைகளையும் தாமதங்களையும் தாண்டி அந்த வழிகளையும் அனுபவித்து வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு தான் இருந்துருக்கு. குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே குட்டி குட்டியான கருத்து மோதல்கள், சண்டை சச்சரவுகள் உண்டாவதற்கு ஏதுவான ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம். ஸோ கன்னி ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது ராசியிலே வந்து சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வக்ரமாக சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு சூழல். அதே போல் ராசி அதிபதி புதன் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியன், குரு, புதன் இவங்க எல்லாமே இணைஞ்சு நிற்கிறாங்க. ஒரு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சூரியனானவர் ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து சஞ்சாரம் பண்ண ஆரம்பிப்பார். ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதம் அப்படிங்கிறது துவங்க இருக்குங்க. ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனை வந்து பார்க்குறாரு. இந்த சுக்கிரனுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வையுமே கிடைச்சிருது. அதாவது சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து இந்த சுக்கிரனை வந்து பார்வை பண்ணுறாங்க இந்த மாதம். சரி, இப்போ ராசிக்கு 10 கூடையவன் அப்படின்னு சொல்லும் பொழுது புதன். ஸோ இந்த புதன் வந்து கொஞ்சம் ஃபேவராக 11ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. சரி, ஜாப் எப்படி இருக்கும், இல்லை வந்து ஒருத்தங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க, ஒருத்தர் சுயமாக தொழில் பண்ணுறாரு அப்படிங்கும்போது வருமானம் எப்படி இருக்கும் இந்த மாதம், இதுதான் வந்து பெரும்பாலானவர்களுக்கு கேள்வியாக இருக்கும். ஸோ வேலை, வருமானம், சொந்த தொழில் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ராசியில் இருக்கக்கூடிய இந்த நீச சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலை வந்து கொஞ்சம் குறைப்பார். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் இத்தனை நாள் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக மூவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லும் பொழுது புதனாகி அவர் 10ஆம் இடத்துல போன மாதம்லாம் இருக்கக்கூடிய அந்த சூழல். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் எந்த ஒரு முடிவாகட்டும், எந்த ஒரு விஷயங்களாகட்டும், அதெல்லாம் கொஞ்சம் தைரியமாக ரொம்ப ஒரு நம்பிக்கையோடு வந்து மூவ் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்பிக்கை கொஞ்சம் குறையக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனியும் செவ்வாயும் வேறு வேறு இடத்துல இருந்து அந்த சுக்கிரனை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், குரு. ஸோ இந்த அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இது கொஞ்சம் ஃபேவராக இருக்கக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது புதனானவர் 11ஆம் இடத்துல சூரியனோட கூடி உச்ச குருவோடையும் கூடி இருக்கிறது வருமானம் வருவதை வந்து கன்ஃபார்ம் பண்ணும். பட் வரக்கூடிய வழி அப்படிங்கிறது இருக்குல்ல, நீங்கள் உழைக்கணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு ஜாப் போகிறீங்க அப்படின்னா அங்கே கொடுக்கக்கூடிய டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும், ஃபினிஷ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம சுயமாக ஒரு தொழில் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம வேலைக்கு போகக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது தான் நம்மளுக்கு அந்த வேலையை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது, இல்லை அந்த வேலையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறது. சரி, இதில் ஏதாவது நம்மளுக்கு தடங்கள் இருக்குமா, ஹேர்டில்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஸோ நம்மளுக்கு பிடிக்காத ஒரு வேவை தான் வந்து அசைன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு மேலே இருக்கவங்களாகட்டும், இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இந்த ஆளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, பட் அவங்ககிட்ட போய் நம்ம இந்த ஒரு ஹெல்ப்பை கேட்க வேண்டியதாக இருக்கே. ஸோ அவங்ககிட்ட தான் இதை மூலப்பொருட்கள் விலை, ஸோ ரா மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்ககிட்ட தான் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது. ஸோ நம்மகிட்டயே பணம் இல்லாமல் இருக்குது. இந்த சமயத்தில் அவங்ககிட்ட வாங்கினா நம்மளுக்கு கொஞ்சம் அதில் லாபம் வரும் இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு பிடிக்காதவங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு செயல் வந்து செய்ய பிடிக்காது, பட் அந்த செயலை வந்து நம்ம வாலண்டியராக போய் செய்வோம். ஏன்னா நம்மளுக்கு அது பிடிக்காமலேயும் இருக்கும், பட் செஞ்சே தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுமே இருக்கும். இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வருமானம் அப்படிங்கிறது வரும். கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஸோ வரக்கூடிய அவுட்புட் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வருமானம் வரும். பட் ரொம்ப ஜாஸ்தி வருமா கம்மியாக வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு
ஒரு சொற்ப வருமானத்தை, ஒரு சொற்ப ஒரு இன்கம் வந்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதே வந்து ஒரு ஜாப் போற பீப்பிள்ஸா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு லிமிட்டட் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ மந்த்லி மந்த்லி அத வாங்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இதையுமே வந்து அவங்க நெறைய பேத்துக்கிட்ட திட்டு வாங்கி, ஒரு சில இடத்துல அவமானம், அசிங்கப்பட்டு, ஸோ இந்த மாதிரியான விதத்துல தான் அந்த வருமானம் அப்படிங்கிறத ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்ன் பண்ணக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இந்த கன்னி ராசிக்கு கோச்சார ரீதியாக இல்லை. ஒருவேளை பர்ட்டிகுலர்ஸ் ஸோ அவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல தசாபுக்திகள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, கண்டிப்பாக அது ஒரு விதத்துல நன்மையை கொடுத்துரும். பட் கோச்சாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நீசமான இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்ப்பதும், செவ்வாயின் பார்வை இந்த சுக்கிரனுக்கு கிடைக்குதுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டப்பட வைக்கக்கூடிய சூழ்நிலை மாதிரி தான் தென்படுது. என்ன ஒரு ஃபேவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10 கூடையவன் புதனாகி ராசிக்கு அவர் 11ஆம் இடத்தில் சூரியனுடனும் உச்ச குருவுடனும் கூடி இணைவது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வருமானம் வருது அது கன்ஃபார்ம். பட் ஆனா அந்த வரக்கூடிய வழிகள்ல இருக்கக்கூடிய தடையும், தாமதமும் வந்து பார்த்தீங்கன்னா, அது குடுக்கக்கூடிய அந்த பெயினும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஸோ இதையெல்லாம் மேனேஜ் பண்ணி போற மாதிரி தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஸோ புதன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ராசிக்கு 10 கூடையவன். ஸோ இவருமே வந்து டிரான்சிட் ஆகி போயிட்டே இருப்பாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு மாதத்தின் ஆரம்பத்திலிருந்தே புதன் வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 11ல இருப்பாரு. ரொம்ப சீக்கிரமா ஒரு 20 டேஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அவருமே ராசிக்கு 12ல போயிடுறாரு. ராசியில வந்து நீச்சமான அமைப்புல சுக்கிரன், ராசிக்கு 7ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனி பகவான், ராசிக்கு 6ல் ராகுவும், 12ஆம் இடத்தில் கேதுவும் இருக்காங்க. 10வதுக்கு சூரியனையும் பார்த்தீங்கன்னா, அவரும் மாத இறுதியில வந்து கேது பகவானோட வந்து கூடிக்கிறாரு. ஸோ கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து அவ்வளோக்கா ஃபேவரபுளாக இல்லை கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தடைகளையும் தாமதங்களையும் தாண்டி அந்த வழிகளையும் அனுபவித்து வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு தான் இருந்துட்டு இருக்குங்க இந்த ஆகஸ்ட் மாதம். பட் மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாட்கள் சூரியன், புதன், குரு இவங்க எல்லாமே இணைஞ்சு ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ஒரு ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் ஸோ இத்தனை நாள் எந்த ஒரு சேஞ்சுமே இருந்திருக்காது. எங்கே அப்ளை பண்ணாலுமே அந்த ஜாப் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. ஸோ இந்த டைமில் டக்குன்னு ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஜாப் ஆஃபரிங்ஸ் வந்து வரும். இல்லை சொந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தொழில் செய்யறது அப்படிங்கிறதுலே நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் இதில் வந்து ஒரு நல்ல கைடன்ஸ் கிடச்சி இதுதான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி 100% ஒரு தீர்க்கமான முடிவு அப்படிங்கிறத எடுப்பாங்க. இல்லை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலில் வந்து என்ன விதமான மாற்றம் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் வருமானம் ஜாஸ்தி வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அட்வைஸோ இல்லை சொல்லக்கூடிய அந்த நபர்கள் வந்து தீர்க்கமான ஒரு முடிவை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு 20 நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வேலை ரீதியாகவும் சரி, தொழில் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தொழில் ரீதியாகவும் சரி, ஒரு நல்ல மாற்றம், ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை ஏற்படுத்தும் நாட்களாக இருக்கும் அந்த நாட்கள். கணவன் மனைவிக்கு உண்டான ஒரு உறவுகள் எப்படி இருக்கும், குடும்ப நண்பர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த அளவில் இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7ல் வந்து சனி பகவான், ராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நீசமாகி உட்கார்ந்திருக்காரு. இவர் தான் தனம், குடும்பம், வாக்குக்கு அதிபதியாகி நிற்கிறாரு. ஸோ இங்கே 7ஆம் இடத்தில் சனி பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து பார்த்தோம்னாக்கா குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே குட்டி குட்டியான கருத்து மோதல்கள், சண்டை சச்சரவுகள் உண்டாவதற்கு ஏதுவான ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கும். அதனால் மனைவிக்கிட்டேயே பேசினாலும் கணவன்கிட்டேயே பேசினாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத சண்டைகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள், இது வந்து கொஞ்சம் பிரிவினையை கொடுக்குற மாதிரியான வாய்ப்புகளுமே இருக்குது அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கணும். அதே போல் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறதுலையுமே கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா வாக்குஸ்தானாதிபதி ராசியில் வந்து நீசமாகிறதுனாலங்க. என்னதான் குருவுடைய அந்த பார்வை அப்படிங்கிறது இருந்தாலும் குட்டி குட்டியான சண்டை சச்சரவுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறதுனால கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான். ஸோ திருமண வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திருமணம் ஆகாத இளைஞர்கள் இளைஞர்கள் கன்னிராசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வெறும் கோச்சாரத்தை மட்டுமே நம்ம பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் திருமண தாமதத்தை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. சரி குருவோடைய பார்வை இருக்கே கிடச்சிரும் இல்லையா அப்படின்னா, குருவுடைய பார்வை எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணும் அப்படின்னாக்கா
ஒரு மேரேஜான பேச்சுக்கள் வந்து போயிட்டுருக்கும். பட் அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எண்ட வந்து ரீச் பண்ணியிருக்கும். பட் அந்த டைமில் என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம ஆட்கள் அப்படின்னா, அந்த பொண்ணோ இல்லை பையனோ வந்துட்டு, இல்லை எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த பையனை பிடிக்கல, எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு சூழல். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும். செகண்ட் டைம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அது வந்து வக்ரமாக இருக்கார் இப்போ. குருவுடைய பார்வை இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கடைசியில் வேறு வழி இல்லை, கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒன்று பேரண்ட்ஸோ இல்லை கூட பிறந்தவங்களோ இல்லை ரிலேஷன்ஸோ வந்து புஷ் பண்ணுவாங்க. ஸோ பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, இதுக்கு மேலே வந்து தேட முடியாது. இப்போ ஒரு 4-5 இயர்ஸாக தேடிட்டுருக்கோம். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 34-35 அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்படிங்கும் பொழுது வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ பிடிக்குதோ இல்லையோ அவங்களுக்கு வேறு வழி இல்லை, கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கை துணை தான் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். ஒருவேளை நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நல்ல திசா புக்திகள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கும் பொழுது இதில் வந்து மாறுபட்ட கருத்துக்கள் அப்படிங்கிறது இருக்கும். பட் கோச்சார ரீதியாக அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கன்னி ராசிக்கார இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த பேச்சுக்களில் வந்து கொஞ்சம் பிற்போக்கான சூழ்நிலை அப்படிங்கிறது தான் காணப்படுது இந்த மாதம். கன்னி ராசிக்கார மாணவர்கள் இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஸோ கல்வி ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்குது. என்ன அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக படிப்பாங்க, ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர, மற்றபடி கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் கொடுத்தாங்கன்னா அதை ரீச் பண்ணிடலாங்க. அதே மாதிரி ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னாலும், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இல்லை ஒரு இடத்துல காலேஜில் ஷீட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்ஸ் ஒரு என்ட்ரன்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கை எக்ஸசிவாக பண்ணும் பொழுது நிச்சயமாக நம்ம நினைத்த அந்த டார்கெட் அப்படிங்கிறத வந்து ரீச் பண்ண முடியும். பட் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒருத்தங்க வந்து ரொம்ப சிம்பிளாக படிக்கிறாங்க, ஒரு முறை படித்தா அவங்களுக்கு உடனே மனசில் நின்றுது அப்படின்னா, இப்போ கன்னிராசிக்கார மாணவர்களுக்கு நிறைய முறை 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் ரிவைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி படித்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த அவுட்புட் அப்படிங்கிறது வந்து கரெக்டான அவுட்புட்டாக இருக்கும். இல்லைன்னா தோல்விகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புமே இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக படிக்கக்கூடிய சூழல். மற்றபடி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நார்மலாக ஸ்டடீஸ் வந்து ஸ்மூத்தாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ கன்னிராசிக்கார நேயர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேதுவும் 6ஆம் இடத்துல வந்து ராகு உட்கார்றாங்க. ஸோ மாதத்தோட பாதை நாட்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் கேது இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ ஒரு ஒளி கிரகம், ஆத்மகாரகன் சூரியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஆத்மகாரகன் வந்து கேதுவோட கூடி ஒரு இருளான ஒரு சூழ்நிலை. ஏன்னா கேது அப்படிங்கும்போது இருள் கிரகம். 6ஆம் இடம் ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான், 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் உட்காந்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஒரு முடிவை வந்து எடுக்க முடியாத ஒரு சூழல். நாளைக்கு பண்ணிக்கலாம், ஒரு ஒர்க்கை நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு டிலே பண்ணிகிட்டே போகக்கூடிய ஒரு அமைப்பு. எடுத்தோம் இந்த விஷயத்தை டக்குன்னு முடித்தோம், ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதை 1 மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும்னா நம்மளுக்கு முடிக்கிறதுக்கு 2 மாதம் ஆகும். ஸோ இந்த மாதிரி எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவான முடிவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து ஹெல்த் விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது. அதே போல் சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே இடுப்புக்கு கீழ் உள்ள பாகங்களை குறிக்கக்கூடியவர். ஸோ அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள், மூட்டு, பாதம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியன் கேது வேற இருக்கிறதுனால கண்டிப்பாக ஹெல்த் வைஸ் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கும். ஸோ கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு சுமாரான மாதமாகத்தான் இருக்கிறது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணும்போது நிச்சயமாக இந்த மாதமுமே ஒரு பாசிட்டிவான மாதமாக நம்மளால் மாற்றிக்க முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தனிப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.